நம்ம பேச எப்படி இருக்கீங்க? நம்ம எப்பயுமே அரசியலை பற்றி தான் பேசுவோம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு மனிதர்களுக்கான அரசியல் இல்லாமல் நாய்களுக்கான அரசியலை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போ ரீசெண்டாக நீயா நானா ப்ரோக்ராமில் நாய்கள், ஓகேங்களா, நாய்களுக்கு வந்த தீர்ப்பை ஆதரித்து ஒரு கூட்டமும் அதை எதிர்த்து ஒரு கூட்டமும் ஒரு டிபேட் ஷோ நடந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த படவா கோபி அப்படின்ற மூலிமா நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வீடியோ போட்டாங்க, ஒரு சாராரை வந்து நீயா நானா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் அது ஒன்று போய்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் வந்து இந்த விலங்கு நல ஆர்வலர்னு சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் கொந்தளித்து போராட்ட காலத்தில் இறங்கியும் விழிப்புணர்வு கொடுத்தும் சில வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்கிறாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சில தங்கைகள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா லேடிஸ்னாவே அன்பு, பாசம், இறக்கம் இதெல்லாம் இருக்கும்ல. அப்படி சரி, என்னதான்ப்பா இந்த நாயோட பிரச்சனை, ஏன் இப்படி அப்படின்னு லைட்டாக உள்ளே போய் அலசி ஆராய்ச்சி பார்த்ததில் அதுக்குள்ளே இருக்கிற அரசியலும் சரி, அறியாமையும் சரி, நம்மளுடைய எப்படி சொல்கிறது அதிக பிரசங்கிதனமும் சரி, இது எல்லாமே அதை கலந்து தான் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ என்னோடய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரையும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு சொல்லி நான் நிறையா வீடியோ போனேன், இப்போ சொன்னேன். ஆனால் நான் சரியாக டிஸ்கிரிப்ஷனில் போடலை அப்படின்றத வேறொரு பையன் தான் எனக்கு மெசேஜ் பண்ணி சொன்னாப்புல, அவருக்கு நன்றி. அதனால் அதை திருப்பி நான் போட்டிருக்கேன். ஸோ இனி அந்த லிங்க் இருக்கும், நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கிளம்பலாம். வெல்கம் டு விஜய், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த நாய் பிரச்சனை எங்கேப்பா ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தலைநகர் டெல்லியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு தலைநகர்னாவே தலைவலி தான் இல்லை, சாரி நம்மனாவே தலைநகருக்கு தலைவலி தான் இல்லை, அப்படி தான் இங்கே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இந்த டிபேட் வந்ததுக்கு தான் இந்த நாய் இஷ்யூ பயங்கரமாக வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஆகஸ்ட் 11 சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஜேபி பருத்திவாலா அப்படின்றவரும் மகாதேவன் அப்படின்றவரும் ஒரு தீர்ப்பை வந்து வழங்குறாங்க. ஏன்னா அந்த டெல்லியில் என்சிஆர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தெருநாய்களால் பல தொல்லைகள் வருது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த நாய்களை கட்டுப்படுத்த ஏதாவது வழி பண்ணுங்கன்னும் போது இப்போ சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்டர் போகிறாங்க, இந்த நாய்கள்லாம் நீங்கள் ஒரு ஷெல்டர் ரெடி பண்ணி ஷெல்டரில் போய் வைங்க. ஷெல்டரில் வைக்க சொன்னாலும் அதே நேரத்தில் அந்த நாயை வந்து ரொம்ப குடும்பம்லாம் படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நாய்க்கு வந்து கருத்தடை பண்ணுறதுக்கான வேலையும் செய்யுங்க அப்படின்ற சில உத்தரவுகள்லாம் போட்டு அந்த ஆர்டரை வந்து ஆகஸ்ட் 11 போடுறாங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா, நாங்கள் தான் நாய் ஆர்வலர்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்துடுவாங்களே, ப்ளஸ் அரசியல்வாதிகள், பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் போடுறாங்க, நாயை வந்து ஷெல்டரில் வச்சு கொடுமைப்படுத்துறது வந்து சரி வராது, அதுக்கு வந்து உயிர் இருக்குது, நம்ம வந்து அதுக்கு அந்த அன்பு பாசம்லாம் காட்டணும் அப்படின்ற மாதிரி சில விஷயத்தை அங்கே போய் சொல்லும்போது திருப்பி என்ன பண்ணுறாங்க, 23 நினைக்கிறேன் ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்கன்னா, நாயெல்லாம் பிடிச்சி கருத்தடை பண்ணிவிட்டு திருப்பி அதே தெருவில் விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரீசன் என்னென்னா, மொத்தமாகவே டெல்லியில் ஒரு 20 ஷெல்டர் தான் இருக்குது, ஒவ்வொரு ஷெல்டரும் 10-12 நாய் தான் போய்க்கும், நீங்கள் இதில் போயிட்டு லட்சக்கணக்கான நாய் எப்படி வைக்கிறது அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையே. அதனால வந்து திருப்பி கொண்டாந்து தெருவில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இப்போ இங்கே பொதுமக்களுக்கும் இந்த நாய் ஆர்வலுக்கும் இங்கே பிரச்சனை ஆகி போச்சு. சரி, இப்போ முதல்ல நாய் கேட்டகரி இல்லை, ஐயோ, இந்த நாயை வச்சு ஒரு 3 கேட்டகரி நான் பிரிக்கிறேன். நாயோட கட்டி புரள்ற ஒரு கூட்டம், நாயை கண்டாவே அப்படின்ட்டு போகிற ஒரு கூட்டம், இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் சமமாக ஒரு கூட்டம் இருக்கும். நாயெல்லாம் பிடிக்கும், ஆனால் வந்து இந்த ரொம்ப அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு கேட்டகரி. இது மொத்தம் 3 கேட்டகரியாக மக்களை நம்ம பிரிக்கணும். இதில் நான் நடுவில் இருக்க கேட்டகரி. ஏன்னா எங்கள் அக்கா வீட்டில் நாய் வளர்க்கும் போது அந்த பசங்களாம் நாயோட புரளுவாங்க. நமக்கு நாய்கிட்ட புரளலாம் பிடிக்காது, நாயை தடவி குடிப்பேன் அப்படியே லைட்டாக, அந்த அளவுக்கு தான். ஆனால் கொஞ்சம் அது மேலே ஏற வந்துச்சுன்னா ஏய் போ தள்ளிப்போ அப்படின்றவேன். நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஸோ இப்போ இதில் இந்த நடுவில் இருக்க கேட்டகரிக்கு பிரச்சனை கிடையாது. நாய் பிடிக்கும் அவங்களுக்கு, ஆனால் நாய் வெறுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்க பாருங்கள், நாய் பிடிக்காதவங்க, சேம் தான். கடவுள் இருக்குன்னு சொல்கிறேன், கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன். அவன் என்ன பண்ணுவான், உனக்கு நாயை கண்டே அதுக்கு அடிச்சு கொள்றா அப்படின்ற மைண்ட் செட்டு. இந்த பக்கம் என்ன பண்ணுவான், ஐயோ அது உயிர் எங்கள் வீட்டில் இருக்குது, நாங்கள் எங்கள் வீட்டோட ஒரு புள்ளியாக பார்க்குறோம், மானா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி. இப்போ இந்த இடத்துல தான் சிக்கல் வருது. இது எல்லாத்துக்கும் மேலே சிக்கல் என்னென்னா, இங்கே தெருநாயினால் தான் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த தெருநாய்களால் சிக்கல் வருதா, இல்லை இந்த தெருநாய் எப்படி நமக்கு சிக்கல் ஆச்சு அப்படின்றத நம்ம திருப்பியும் ஒரு அனலைசேஷனுக்குள்ளே போகணும். அதாவது இந்த திருப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 to 7 கோடி தெருநாய்கள் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா எடுத்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.5 to 7 கோடி தெருநாய்கள் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டலாகவே இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி பெருநகரங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி நாய்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவையும் போட்டிருக்காங்க. இப்போ இந்த தெருநாய்கள் பெருகிறதுக்கு காரணம் என்ன, அதை நம்ம யாரையாவது யோசிச்சோமான்னு கேட்டோம்னா யாருமே அதை யோசிக்கிறது இல்லை. ஏன்னா தெருநாய்கள் பெருகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அந்த நாயை எடுத்து வளர்க்குறதில்ல. நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னா,
ஃபாரின் டாக் முகத்தில் போயிட்டோம். அது நம்ம பண்ண மிகப்பெரிய தப்பு. கிட்டத்தட்ட 40%, இப்போ நான் சொன்ன கணக்கில் 40% ஃபாரின் டாக்ஸ் இந்தியாவில் இருக்குது. நம்ம வளர்த்துக்கிட்டு இருந்த ராஜபாளையம், அப்புறம் அந்த பாறையா பேச்சு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வகைரா, அதுக்கப்புறம் ஹவுண்ட் டாக்ஸ், இதெல்லாம் வந்து என்னாச்சு, அதெல்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. அதெல்லாம் யாரும் இப்போ வளர்க்குறது கூட கிடையாது பெருசாக. அது இப்போ தான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அப்பப்போ டெவலப் பண்ணுறாங்க. மற்ற இடங்கள் அதுவும் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் இந்த தெருநாய்கள் இவ்வளோ வளர்கிறதுக்கும் இவ்வளோ ஆகிறதுக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2000க்கு அப்புறமா வந்த சில தீர்ப்புகள் தான். சரி, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ இருக்க 2K கிட்ஸுங்களாம் நாங்கள் சில விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கோம். 80s 90s இருந்த காலகட்டத்தில், 90s காலகட்டம், ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்கூல் படிக்கிற வயசுன்னு வச்சுங்க. ஒரு நாய், ப்ளூ கலர் நாயோ கருப்பு கலர் நாயோ, மாமா என்ன வண்டி மாமா, இப்போ ப்ளூ கலர்லேயே கருப்பு கலர், ப்ளூ கலரில் வண்டி வரும். என் மாமா என் பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த வண்டி வந்துச்சுனாவே நாயெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஓடும். ஏன்னா நாய்க்கு தெரியும் அது நாய் வண்டின்னு. ஏன்னா அந்த நாயை வந்து பிடிக்கிறதுனே வருவாங்க. அன்னைங்க வந்து டவுசர் போட்டு, காக்கி டவுசர், காக்கி சட்டை போட்டு வருவாங்க. கையில் ஒரு குச்சி, அதில் ஒரு கம்பியுடைய வளையம் ஒன்று இருக்கும். அப்படியே வச்சுட்டு சாக்கை ஒன்று வச்சுக்கிட்டு வருவாங்க. வந்தால் அடி தெருவில் எங்கே நாய் தெரிஞ்சாலும் பிடி, நாய் பிச்சு பாருன்னு ஒன்று. நாய் மட்டும் இல்லை, பன்னிலாம் கூட பிடிச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். இதில் என்ன ஒரே ஒரு நமக்கு அந்த இடத்துல ஒரு சங்கடம் இருக்கும்னா, சில நாய் பிடிச்சி வண்டியில் ஏற்றிடுவாங்க. சில நாய், அதுலேயே இந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் பெல்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா பிடிப்பாங்க. இதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. கழுத்தில் பெல்ட் இருந்துச்சுன்னா அது வீட்டு நாய், அது பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் பெல்ட்டை போட்டு வச்சுருங்க. பெல்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது தெருநாய். ஸோ தெருநாயாக பார்த்து பிடிச்சிருவாங்க. அந்த தெருநாயில் சில நாய் ரொம்ப சேட்டை பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதே இடத்துல பொட்டுன்னு மண்டையில் போட்டுருவாங்க. வச்சு உள்ள வண்டிக்குள்ள தூக்கி போட்டு போயிடுவாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு இறக்கமாக இருக்கும், என்னடா நாய் இப்படி அடிச்சு கொள்கிறாங்களே அப்படின்னு. இருந்தாலும் நாயை வந்து அந்த டயத்தில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கருத்தடி ஆப்ஷன்லாம் இருந்தாலும் அடித்து கொள்கிற பழக்கமும் இருந்துச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா 2000க்கு அப்புறமா பல இந்த பெயிட்டா மற்ற ஆர்வலெல்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த நாயெல்லாம் நீங்கள் வந்து கொல்லக்கூடாது, நீங்கள் வந்து கருணை இல்லாமல் கொள்கிறீங்க, அதுவும் ஒரு உயிர் தானே, ஒரு ஜீவன் தானே அப்படின்னு அதுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி வந்தாங்க. உள்ளே வந்து நிறையா விஷயத்த பண்ணாங்க. அப்படி வந்த பரதேசிங்க என்ன பண்ணியிருக்கணும், தெருநாயை நீங்கள் கொள்றதுக்கு பதிலாக தெருநாயை வீட்டில் வளருங்கன்னு சொல்லி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கணும். ஆனால் அதை தவிர்த்து வேறு என்ன பண்ணாங்க தெரியுமா, நீங்கள் டாக் ஷோஸ், என்னது டாக் ஷோஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இறக்கு வெளிநாட்டு நாயா இறக்கு ஷோவில் மக்கள் மனசில் மோகத்தை பூத்து அப்போ என்னன்றாங்க, வெளிநாட்டு நாய்க்கு போகிறான் எல்லாருமே. எனக்கு விவரம் தெரிஞ்சு அந்த டயத்தில் நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாய் தான் எங்களுக்கு தெரியும், ஃபாரின் நாய். ஒன்று வந்து வெள்ளை கலரில் பொமரேனியன் புசு புசு புசுன்னு இருக்கும். இன்னொன்று அல்சேஷன் நாய், வாலில் வந்து வெட்டி விட்ட மாதிரி மொட்டையாக ஒரு வால் வச்சு ஒரு நாய் இருக்கும். இன்னொன்று வந்து போலீஸ்காரங்க யூஸ் பண்ணுற அல்சேஷன் நாய், கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும். இந்த 3 டைப் தான் நமக்கு தெரியும், மற்றதெல்லாம் தெரியாது. இந்த நாயை யாராவது பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இருக்கிறதே கொஞ்சம் வசதியான விட்டு பிள்ளைங்க. ஏன்னா அவங்களால தான் அந்த நாயெல்லாம் வளர்க்க முடியும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு கேல்குலேஷனு. அது வந்து உண்மை தான். அது கூட ஒரு 500 வீடு 1000 வீடு இருக்குன்னா அந்த 1000 வீட்டில் எவனோ ஒருத்தன் தான் வச்சுருப்பான். அதை பார்த்து நமக்கு பயமாக இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி நாயை வளர்க்குறது வந்து ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. அப்போ தெருநாய்கள் வந்து ரோட்டில் தெரிஞ்சாலும் நம்ம வீட்டில் போடுற ஏதோ தேவை தின்னுபிட்டு அப்படியே தெருவில் படுத்து கிடக்கும். அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த தெருநாயோட பிரச்சனை இப்போ எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் வந்து பதிவு செய்யப்படுது. அதனால வந்து ரேபிஸ் தொற்று வந்து கிட்டத்தட்ட 35% அதிகமாக வருது அப்படின்றாங்க. இந்த ரேபிஸ் தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. ஏன்னா ரேபிஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒருத்தனுக்கு 100% டெட்டு, அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. இந்த டாக்டர்ஸே உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த ரேபிஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நாயை கொண்டு போயிட்டு ஊசிலாம் போட்டு வைக்கிறாங்க. இதை வீட்டில் வளர்க்குறவங்க, நாய் வளர்க்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சேஃப்டிக்காக நாய்க்கு ஊசி போட்டுக்கிறாங்க. அதை மீறி நாய் வீட்டில் ஏதாவது லைட்டாக கடிச்சிச்சு வச்சுச்சுன்னா இவங்க போய் பட்டுன்னு ஊசியும் போட்டுப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் வளர்க்குற நாய்களுக்கு ரேபிஸ் தொற்று அப்படின்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. பட் இந்த தெருவில் இருக்கிற நாயை யார் பாதுகாக்கணும்? அரசாங்கம் பாதுகாக்கணும். ஸோ இந்த இடத்துல அரசாங்கம் கோட்டை விடுது. அரசாங்கம் எப்படி கோட்டை விடுதுன்னா, தெருநாய்கள் அதிகமாகிறத தடுக்கணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் அதை பிடிச்சி கருத்தட்டை போடணும். தெருவில் தெரியுற நாயை பிடிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். நான் சொன்ன மாதிரி அதுக்கு வண்டி வச்சு அதை தேடி பிடிக்கணும். அப்போ அதுக்குன்னு ஒரு டீம் அனுக்கணும், அதுக்குன்னு ஒரு நீங்கள் தனியாக ஒரு துறையே நீங்கள் போடணும். அப்போ அதுக்குன்னு நீங்கள் ஷெல்டர் அமைக்கணும், அதுக்குன்னு பணம் ஒதுக்கணும். இவ்வளவும் இருக்குது. இதெல்லாம் யார் கண்டுக்க போகிறா? நம்ம ஊர்லலாம் அதெல்லாம் கண்டுப்பாங்களா? ஏன்னா மேலை நாடுகளில் மட்டும்தான் தெருநாய்கள் கிடையாது. கிடையாதுன்னு சொல்கிறத விட இருக்கிற நாய்களை ஷெல்டர் போட்டு பிடிச்சி வைப்பாங்க, வெளியில் ஸ்ட்ரீட்டில் விட மாட்டாங்க. ஆனால் ஸ்ட்ரீட்டில் தெரிகிற நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தானு, அப்புறம் சில ஆப்பிரிக்கா நாடுகள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் நாய் தெரியும். ஏன்? அதுக்கு நம்ம பண்ணுற ஒரு தப்பு. அது என்னன்னு கேட்டோம்னா, நம்ம போடுற குப்பைகள்.
நம்ம போடுற குப்பைகள் எங்கே போகுது? ஸ்ட்ரீட்டில் கிடக்குது. நாய் தெருநாய் என்ன பண்ணுது? ஸ்ட்ரீட்டில் அதை தின்னுவிட்டு உயிர் வாழுது. மேலை நாடுகளில் ஏன் அது இல்லை? ஸ்ட்ரீட்டில் குப்பை போடுறதில்ல. ஏன்னா அதுக்குன்னு சிஸ்டம் கரெக்டாக வச்சுருக்காங்க. அந்த குப்பையை போட்டாலும் அதை கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் ரோட்டில் எங்கேயுமே சாப்பாடோ மற்ற விஷயங்களும் சிந்தி கிடக்கிறத பார்க்க முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு விலங்குக்கு வந்து உணவு கிடைக்கல அப்படின்னா அது உயிர் வாழ்கிறது கஷ்டம். நம்ம போட்டால் தான் உண்டு. அப்போ அந்த நாய்க்கு உணவு எங்கேருந்து கிடைக்குது? திருநாய்களுக்கு நம்ம போடுறோம். குப்பையை நம்ம போடுறதுனால நம்ம அந்த நாயை வளர்க்குறோம் தெருவில். நம்ம நாய் வளர்க்குறதுனால நாய் என்ன பண்ணுது? நன்றியாக இருக்குது சில நேரத்தில். ஆனால் அதுக்குன்னு ஒரு காலகட்டம் வரும், அதுக்குன்னு ஒரு நேரத்தில் வெறி பிடிக்கும். அப்போ அது என்ன பண்ணுது? அந்த டயத்தில் அதுக்கு யாரெல்லாம் வந்து தோதா இருக்காங்களோ அவங்கள அட்டாக் பண்ணுது. இந்த தீர்ப்பு பிரகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நாய் வந்து குழந்தைகளையும் முதியவர்களையும் அட்டாக் பண்ணுறதா அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த நாய்க்கு வந்து ரொம்ப ஈஸி. சின்ன பிள்ளைங்க அப்படின்னும் போது அதோட ஹைட்டுக்கு தான் இருக்கும். டக்குன்னு நாய் வந்து ஒரு நாய் வந்தாலும் சரி, இன்னும் 2 நாய் சுற்று போட்டோன்னே நாய் ஈஸியாக கடிச்சிடும். நாய் கழுத்தில் கடிச்சு வச்சுச்சுன்னா ஏதாவது நேரம் சூசு கட்டாகி ரத்தம் வெளில லீக் ஆகி பிள்ளைங்க அப்பயே செத்து போயிடும். இது ஒன்று. முதியோர்கள்னாலையும் வந்து தெம்பு இருக்காது, விரட்ட முடியாது, ஓட முடியாது. அதனால் வந்து ஒன்று. இந்த இடப்பட்ட இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நாய் வந்துச்சுன்னா விரட்டினா நாய் ஆக்சுவலி ஓடிடும். இதே கொஞ்சம் 4-5 நாய் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா, திருநாய்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் மிரட்டிங்கன்னா போயிடும். இதில் பாஞ்சிக்கிட்டு வர நாய்கள், வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் ஒருவேளை விட்டுட்டாங்க, இந்த அல்சேஷன் வகைரா போன்ற நாய்களை நீங்கள் வெளியில் விட்டுட்டீங்க அப்படின்னா, இல்லை அந்த நாய் மூலிமா ஏதாவது ஒன்று வந்து கிராஸ் பிரீட் ஆகி எங்கேயாவது பிறந்து தெருவில் திருந்துச்சுன்னா அதுங்க ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்கும். அதுங்க அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு அதட்டினாலாம் போகாதுங்க. அப்போ அதுங்க மாதிரி நாய்கள் கூட இந்த ப்ரீடில் வர்றதுங்களாம் சிலதுங்களாம் வந்து கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நாய்களை நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பொதுமக்கள், நம்ம வந்து ஆசையில் இருக்குமே, நமக்கு வந்து வெளிநாட்டு மோகம் இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி வெளிநாட்டு நாய்களை தான் வாங்கி வளர்ப்போம். தெருநாய் எடுத்து நம்ம வளர்க்க மனசும் வராது. ஆனால் அதே டயத்தில் தெருநாயிட்ட வந்து இந்த மாதிரிலாம் சிஸ்டம் போட்டு நீங்கள் செய்யுங்கன்னு அரசு ஏதாவது ஒன்று சொன்னால், சரி கோர்ட்லேருந்து ஆர்டர் பண்ணால் அப்போ நமக்கு வந்து ஆர்வலராக பொங்கிட்டு வந்துடுவோம். அப்போ இது சொல்யூஷன் என்னதான் அப்படின்னு கேட்டால் கடைசி வரைக்கும் எவனுமே சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷனோட தான் இந்த சொல்யூஷனும் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரீட் நாய் டாக்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அரசாங்கம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய நாய்களை தடுக்கணும். வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர காருங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு டேக்ஸ் போடுறாங்களோ அதை விட அதிகமாக முதல்ல நாய்களுக்கு டேக்ஸ் போடணும் அப்படின்றத முதல்ல நான் சொல்கிறேன். ரெண்டாவது, வெளிநாட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்குன்னே சில சட்டத்திட்டங்களாக இருக்குது. நாய்க்கு வந்து ஊசி போடணும், நாய்க்கு வந்து நீங்கள் வச்சு வளர்க்கணும்னா அதுக்கு லைசன்ஸ் கூட எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் போடணும். இன்னொன்று, இந்த தெருநாய்களை பாதுகாக்கிறதுக்கு இந்தியாவில் ஏகப்பட்ட காலி இடங்கள் கிடக்குது. இதுக்குன்னே தனியாக ஒரு நிதி ஒதுக்கி ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்குமே இவங்க அதை அலாட் பண்ணணும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 கோடி நாய்கள் இருக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் 28 ஸ்டேட்டாக, அப்போ எல்லாத்தையும் பிரிங்க. அப்போ அந்த நாய்கள் எந்த இடத்துல எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நிதியை ஒதுக்கி நாய்களை அந்த ஷெல்டர்ஸில் கொண்டு போய் அடைச்சி அதுக்கான உடனே அதில் போட்டு மொத்தமாக அடையக்கூடாது. அதற்கான எல்லா தேவைகளையும் செய்யணும். இது வந்து அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70% 80-90% நாய்கள் வந்து ஷெல்டர்ஸ் தான் அவங்க வச்சு பாதுகாக்கிறாங்க. ப்ளஸ் அங்கே இருக்க நாய்களை வந்து மக்கள் தத்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை போடணும். வெளிநாட்டு நாய்கள் நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு நாய் வேணுமா, ஷெல்டர்ஸ்க்கு போங்க, அங்கேருந்து நீங்கள் நாயை தத்தெடுத்துட்டு வாங்க. அங்கே அவங்க கருத்தடை பண்ணலாம், மற்ற விஷயங்கள் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளோட நாட்டு நாய்கள் அழிப்பும் குறையும், வெளிநாட்டு வருகையும் குறையும். நம்மளோட நாட்டு நாய்கள் நம்மளே வளர்க்க முடியும். அது நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்றது, நம்மளுடைய உணவு சாப்பிட்டு வளர்ந்தது. அப்போ நமக்கு அது உண்மையாகவே இருக்கும். அதையும் நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்ப உண்மையாக இருக்கும். ஏன்னா இந்த ராட்வீலர் போன்ற நாய்கள்லாம் வந்து வளர்க்குறாங்க. அதெல்லாம் எல்லாம் எந்த அளவுக்கு ஆபத்துன்னா வளர்க்குறவனுக்கே தெரியும். ஆனால் அதை மீறி வளர்க்குறான். ஏன்னா ஆசை. கடைசியில் அந்த ஆசைக்கு அவனே பலியாகும் ஒரு நாளைக்கு. அது அவனுக்கு தெரியாது. ஸோ நாயை வந்து கருணையின் அடிப்படையில் கொல்றது தவறு அப்படின்னா அப்போ அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு திட்டங்களை செயல்படணும். இந்த விலங்கு நல ஆர்வலர்கள்னு சொல்லிட்டு பீட்டா போன்ற நிறுவனங்கள் இருக்காங்க பாருங்கள். இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது போராட மட்டும் தெரியுது ஒழிய ஏன் இதை நீங்கள் வந்து முழுசாக செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க? அப்போ இத்தனை கோடி நாய்கள் பெருகுது அப்படின்னா அது வரைக்கும் நீங்களாம் என்ன பண்ணி கொண்டு இருந்தீர்கள் அப்படின்னு தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. பிரச்சனைன்னு வரும்போது சொல்யூஷன் உடனே கவர்மெண்ட்டுக்கிட்ட போகிறீங்க. கவர்மெண்ட் ஒரு சொல்யூஷன் சொல்லுதுன்னா அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் ஒரு சொல்யூஷனோட வர்றீங்கன்னா அதுக்கான தேவைகள் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக பூர்த்தி பண்ணணும். இது எல்லாமே இருக்குல்ல. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே அப்படி தான் இருக்குது. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னும் போது சிஸ்டம் அப்படி தான் இருக்குன்னும் போது இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு எண்ட் ஆஃப் த டே மனிதாபிமானம் அப்படின்ற அடிப்படையில் தான் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறீங்க. பட் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், இயற்கைக்கு மீறினது எதுவுமே கிடையாது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும்.
ஒரு உசுறு ஒன்று பிறந்துச்சுன்னா அது சாவுறது அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. அது இயற்கையாக சாவறதா, ஆக்சிடெண்ட்டில் சாவறதா, இல்லை எவனா சுட்டு கொள்றதா, இல்லை அடித்து கொள்றதா எப்படின்றத நம்ம தீர்மானிக்க முடியாது. அது ஆண்டவனாக தீர்மானிக்கிறது, அது நடக்கிறது. சொல்லலாம், ஐயா அதெல்லாம் கிட்ட எப்படா வாரெலாம் வருது அதெல்லாமான்னு. அதெல்லாமே டிசைனில் இருக்குப்பா, டிசைனில் இருக்குது. அந்த மாதிரி விலங்குகள் வர்றதும் விலங்குகள் இறக்குறதும் ஒரு இயற்கை தான். அப்போ நாய்கள் உருவாகிறதும் நாய்கள் இறக்குறதும் ஒரு இயற்கை தான். அப்போ நாய்கள் ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, அது அளவுக்கு அதிகமாக அது வளருது, அளவுக்கு அதிகமாக அது வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா அதை கட்டுப்படுத்த தவறிட்டோம் அப்படின்னா அப்போ அதோட எண்ணிக்கை அதிகமாகும்போது நமக்கு அதனால் ஆபத்து தான். இப்போ மனிதனின் உயிர் முக்கியமா நாயின் உயிர் முக்கியமா அப்படின்னு என்ன கேட்டால் என்ன திடீர்னா ஒரு மனிதரோட உயிர் தான் முக்கியம்னு நான் சொல்லுவேன், ஒரு குழந்தையோட உயிர் தான் முக்கியம்னு நான் சொல்லுவேன். நாயோட உயிர் அஃப்கோர்ஸ் அதுவும் முக்கியம்தான். அதுக்காக என்னை கடிக்க வருது, என்ன அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நான் எப்படி அதை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. இது பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ அந்த மாதிரி ஒரு நாய்கள் நம்ம அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னும் நம்ம அதை தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த நாய்கள் நம்மளை அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டு நாய்களை மட்டும் நம்ம வேக்சினேஷன் போட்டு பாதுகாக்கிறது மட்டும் பத்தாமல், ஒன்று அட்லீஸ்ட் அந்த தெருவில் இருக்கவங்களாவது இந்த நாட்டு நாய்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஃபண்டு கலெக்ட் பண்ணி அந்த நாட்டு நாய்களுக்கு தேவையான ஒரு மருத்துவத்தையோ ஒரு மற்ற விஷயங்களையாவது பார்க்கணும். சரி, ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை செயல்படுத்துது அப்படின்னா செய்ய முடியும், அதுக்கு பணம் ஒதுக்கணும். நான் சொன்ன மாதிரி அதற்கான ஒரு டீம் ரெடி பண்ணணும், அதுக்குன்னே ஒரு துறையை ரெடி பண்ணணும். அது வந்து நாய்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா விலங்குகளுக்குமே அதை வந்து அந்த துறை வந்து வச்சுட்டு அதை வந்து செயல்படுத்தணும். நாய்கள், பூனைகள், பன்றிகள், இல்லை வேறு ஏதாவது விலங்குகள் எதாக இருந்தாலுமே. அப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக இந்தியாவில் கொண்டு வந்தால் அப்போ இந்த நாய்களுடைய எண்ணிக்கையும் குறையும், நாய்களால் வரக்கூடிய அந்த ரேபிஸ் போன்ற நோய்களுக்கான பிரச்சனையும் குறையும். ப்ளஸ் வெளிநாட்டு நாய்களை நம்ம பெரிய அளவில் என்கரேஜ் பண்ணாமல் இருந்து உள்நாட்டு நாய்களை நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த நாய்களோட எண்ணிக்கை தெருவில் குறையும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 40% நாய்கள் நம்ம வெளிநாட்டு நாய்களை வளர்க்குறோம் அப்படின்னும் போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக கிட்டத்தட்ட 1,40,00,000 நாய்கள் வந்து நம்ம வெளிநாட்டு நாய் வளர்க்குறோம். அப்போ மீதி அந்த 40 லட்சம் நாய்கள் தெருவில் தான் தெரியுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இது நம்ம வளர்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்ட்ரீட் டாக் பிரச்சனையை குறைக்க முடியும். நான் சொன்ன மாதிரி திருப்பி ஒரு மனுஷன் ஒரு குட்டி போடலாம், வருஷத்துக்கு 2 குட்டி போடலாம். ஆனால் ஒரு நாய் ஒரே டயத்தில் எத்தனை குட்டி போடணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் எப்பயுமே. ஸோ கம்பேரிசன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அப்போ அந்த கம்பேரிசனை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய விலங்குகளோட வாழ்க்கைக்கும் நம்ம சமப்படுத்தி கொண்டு போகணும். ஆடுகளை அடித்து சாப்பிட்றோம், கோழி அடித்து சாப்பிட்றோம், மீனை பிடிச்சி திங்கிறோம், இதெல்லாமே உயிர் தான். நம்ம அதுக்காக இறக்கப்படுறோமா? இல்லை, அடித்து வச்சு வலிச்சு சுக்கா போடு, மட்டன் சுக்கா, சிக்கன் 65 வச்சு அடிக்கிறோமா மீன் ஃப்ரைன்னு, அது நமக்கு உணவாக பழகிருச்சு. அது மேலே நம்ம இறக்கப்பட்டோம்னா அதை சாப்பிட முடியாது. அது சாப்பிட்லைன்னா அது பெருகி போயிடுச்சுன்னா நம்ம வாழ்கிறதுக்கு இடம் இருக்காது. இதெல்லாம் சயின்ஸ், இதெல்லாம் இயற்கை அமைச்சு கொடுக்குறது. அதே போன்று நாய் போன்ற விலங்குகள் அது வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் காட்டில் இருந்துச்சான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாய்கள் காவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டாங்க. அப்போ நாயை வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னும் போது அது காவலை காக்கிற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க போது அப்போ அந்த நாயை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை எப்படி பாதுகாக்கணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம அதை விட்டு இருக்கிறவங்கள குறை சொல்லி காரியம் கிடையாது. ஸோ நம்ம இனத்தை நம்ம விட்டனால இன்றைக்கி அது தெருவில் தெரியுது. அடுத்த இனத்தை நம்ம அதை வச்சுக்கிட்டனால நாம் இன்றைக்கி அந்த நாய்க்காக தெருவில் தெரிகிறோம். இதுதான் என்னுடைய சொல்யூஷன். நான் சொல்லி முடிச்சிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, நடந்த வீடியோ. லவ் யூ ஆல், டேக் கேர், பை.